ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குது. குறிப்பாக ஆடி செவ்வாய் அரும்பெரும் பலன்களை கொடுக்குது, யோகா பலன்களை கொடுக்குது. தனுசு ராசி நேயர்கள் நான் சொல்கிற வழிபாடு பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குண்டான காலம் இருக்குது. இப்போ செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலுமே சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. வீடு கொடுத்த சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறாரு. அடுத்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6ஆம் இடத்துக்கு போனாலுமே நல்ல அமைப்பு தான். 6ல் செவ்வாய் இருக்கலாம். சரியா நேரில் வரும் 30ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அங்கே புதன் கூட சேர்ந்து நல்ல பலங்களை கொடுப்பார். புதன் கூட சேர்ந்து சுபத்துவமை நல்ல பலங்களை கொடுப்பார். ஸோ செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கார். அடுத்து குரு கூட சேருவார், குருமங்கள யோகம். ஸோ செவ்வாய் நிலைமை அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய் தரும் சிறப்பு பலன்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த காரியம் பெண்கள் தான் செய்யணும். இது ஆண்கள் பெண்கள்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்து பெண்களை இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ கேட்குற பெண்கள் நேரடியாக காரியத்தில் இறங்கிருங்க. ஆண்கள் பெண்களுக்கு தாய்மார்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஆண் பரிபூர்ணம் உதவி பண்ணான்னா பெண்ணு நல்லா செய்வாங்க. சரியா நேர்களே, பெண்ணு தான் சக்தி அம்சமாக பார்க்கப்படுகிறது. சக்திக்கு சிவன் கொடுக்கணும். சிவன் கொடுத்தாருன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிவன் தான் சக்திக்கு இடத்த கொடுத்தாரு. தன் உடம்புல சரிபாதியாக கொடுத்தாரு. அர்த்தனார் ஈஸ்வரர் அப்படிங்கிறோம். அதனால் ஆண் பெண்ணுக்கு தன் மனைவிக்கு ஒரு பரிபூர்ணமாக சுதந்திரத்தை கொடுத்து இதை செய்ய சொல்லுங்கள். என்ன சார் அப்படின்னா, ஔவையார் வழிபாடு, செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு, இதை அப்படி தான் சொல்லுவான். இது கிராமத்தில் நல்லபடியாக இருக்கும். இந்த தெற்கு சைடு கன்னியாகுமரி, ராஜபாளையம், நாகர்கோவில், இந்த பக்கம் சவுத் சைடில் இருக்கிறவங்க திருநெல்வேலி இதை ரொம்ப விசேஷமாக கும்பிடுவாங்க. ஆடி செவ்வாய் அன்றைக்கி இரவல பெண்கள் சுமங்கலி பெண்கள் நல்ல இரவலை இந்த பூஜை பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே வயதான சுமங்கலி பெண்கள் தலைமையில் இந்த பூஜை பண்ணுவாங்க. ஆண்கள் இதில் கலந்துக்க மாட்டாங்க. பட் பெண்கள் இந்த பூஜை பண்ணாலே குடும்பம் நல்லாயிருக்கும். ஏன்னா பெண்ணு தான் குடும்பத்தோட குத்து விளக்கு. பெண்ணை வச்சு தான் எல்லாமே நடக்குது. ஒரு குடும்பத்துக்கு பெண் நல்லா இருந்தாலும் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். பானை பிடித்தவள் பாக்கியலட்சுமி. அதனால் அந்த குடும்பத்துக்கு பாக்கியலட்சுமியாக இருக்கிற பெண், அஷ்டலட்சுமியாக இருக்கிற பெண் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டானா, அந்த ஆடி செவ்வாய் பூஜையில் கலந்துக்கிட்டானா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த வழிபாடை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்து சமயத்தில் இது நாட்டுப்புற வழிபாடு சொல்கிறாங்க. சிட்டிக்குள்ளெல்லாம் அந்தளவு இருக்காது. ஆனால் சில இடத்துல செய்கிறாங்க. இந்த வீடியோ வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். இதெல்லாம் செய்யுங்க. தாய்மார்கள், தனுசு ராசிகளுக்கு தாய்மார்கள் செய்யுங்க. ஆண்கள் இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஔவையார் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும். இதை ஆடி மாதம், தை மாதம், மாசி மாதம் செய்யலாம். சரியா நேர்களே, இதுக்கு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அசந்தா ஆடி, தப்புனா தை, மறந்தா மாசி மாதம். அதாவது அசந்தா ஆடி மாதமும் செய்யலாம், அசந்து போய் செய்யலாம். தப்புனா தை, ஆடி மாதம் செய்ய முடியலன்னா தை மாதம் செய்யலாம். தை மாதம் மறந்து போச்சுன்னா மாசி மாதம் செய்யலாம். ஸோ ஆடி, தை, மாசி இந்த 3 மாதத்துலேயும் செவ்வாய்க்கிழமை செய்யலாம். இந்த 3 மாதத்துலேயும் 3 மாதமும் செய்யலாம். அதாவது செய்ய முடியாதவர்களுக்கு ஆடியில் செய்ய முடியாதவர்களுக்கு தையில் செய்ய முடியாதவர்களுக்கு மாசி. இந்த 3 மாதமும் செய்யலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க 3 மாதமும் செய்யலாம். எல்லா செவ்வாயும் செய்யலாமோ இல்லையாமோ 2ஆம் செவ்வாய்க்கிழமை 4ஆம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம். ஒரு மாதத்தில் 2ஆம் செவ்வாயும் 4ஆம் செவ்வாயும் செய்யலாம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம். சரியா, அது நம்ம சௌரியம் தான். தெய்வத்தை வழிபாடுறது தான். ஒரு நாளைக்கு சில பேர் 2 தடவை வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் 4 தடவை வழிபாடு பண்ணுவாங்க. சரியா, முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மசூதியில் அவங்களுக்குன்னு முறை இருக்கும். அந்த ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவையோ அந்த வழிபாடு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள அந்த கட்டுப்பாடு இருக்குது. அது மாதிரி நம்ம இந்து சமயத்திலும் வழிபாடு இருக்குது. நான்லாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 தடவை வழிபாடு பண்ணுவேன். இறை வழிபாடு பண்ணுவேன். காலையில் கும்பிடுவேன், சாயந்தரம் கும்பிடுவேன், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கும்பிடுவேன். மற்ற நேரம் என்னோடய தொழில் ரீதியாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் வேலை பார்க்குறது ஜோதிடம் இருக்கிறனால இறை நாமத்தை தான் சொல்லிட்டு இருப்பேன். மேக்ஸிமம் நான் தெய்வத்தை நினச்சிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அதை நினைக்காம நம்ம ஜாதகம் பேசவும் முடியாது, ராசி பலன் போடவும் முடியாது, ஜாதகம் பார்க்கவும் முடியாது. அதனால் நான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரம்லாம் இறை நாமத்தை தான் நினச்சிட்டு இருப்பேன். அதுபோல் நீங்களும் நினச்சிருந்தீங்கன்னா நல்லதான். தெய்வத்தை போய் கோயிலில் தான் கும்பிடணும் கிடையாது, மனசுக்குள்ளேயே கும்பிட்டுட்டு இருக்கலாம். ரைட் நேர்களே, இப்போ இந்த வழிபாடை பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த வழிபாடு பெண்கள் செய்யலாம். சரியா நேர்களே, ஔவையார் விரதம் அல்லது செவ்வாய் பிள்ளையார் விரதம் என்று சொல்லப்படுகிறது. இதை என்ன செய்யணும்னா, அன்றைக்கி கொழுக்கட்டை வைக்கணும். சரியா, கொழுக்கட்டை செய்யணும். அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்யணும். அரிசி மாவில் கொழுக்கட்டை செஞ்சு அதை வேப்பிலை அல்லது புங்கை இலை, புளி இலை, இந்த 3 இலையில் ஒரு இலையை விரித்து அதுக்கு மேலே வைக்கணும். அது வாழை இலையில் விரித்து அதுக்கு மேலே வேப்ப இலை அல்லது புளி இலையை கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே கொழுக்கட்டை வச்சு நீங்கள் ஔவையார் வழிபாடு பண்ணணும். அது அந்த சுமங்கலி பெண்களுக்கு தெரியும். அந்த ஊரில் இருக்கிற பெண்களுக்கு ஔவையார் படத்தை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஔவையார் படம் கடையில் கிடைக்கும். வேணுங்கிறவங்க எங்கிட்ட கேளுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஔவையார் படம் ஈஸியாக கிடைக்கும். சரியா, ஔவையாருடைய கதையை சொல்லுவாங்க. ஔவையாருடைய கதையை சொல்லிட்டு பெண்கள் இதை கும்பிடுவாங்க. ஆண்கள் இதை இந்த பூஜையில் கலந்துக்கக்கூடாது. சரியா, ஆண்களும் கலந்துக்கூடாது, ஆண் பிள்ளையும் கலந்துக்கூடாது. இது செய்கிறதுனால பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கம் இருக்கும்.
எந்த பெண்கள் இதை கும்பிட்றாங்களோ அவங்களுடைய கணவனுடைய ஆயுள் இருக்கும், கணவனுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆண்களுக்கு வந்து மறைமுகமான பலனை வந்து பெண் மூலியமாக கிடைக்கும். மனைவி ஒரு மந்திரி, ஒரு பெண் எந்த அளவுக்கு சாமி கும்பிட்றாலோ அந்த அளவுக்கு கணவன் நல்லா இருப்பான். ஸோ பெண்களுக்கு வந்து மாங்கல்யம் அழுக்கும், கணவனுக்கு நல்லா அதிர்ஷ்டம் இருக்கும், அந்த பெண்ணு நல்லா இருப்பா. கன்னியர்களுக்கு திருமணம் நடக்கும். கன்னி பெண்கள் இந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னா திருமணம் சீக்கிரமாக நடக்கும், நல்லது ஒரு கணவன் கிடைப்பான். செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், சனி தோஷம் சரியாக போயிடும். குறிப்பாக செவ்வாய் தோஷம் வந்து நியூட்ரல் ஆயிரும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை இது கும்பிட்றதுனால செவ்வாய் தோஷம் வந்து நீந்து போயிடும். சரியா நேர்களே, இந்த ஔவையார் விரதம், செவ்வாய் பிள்ளையார் விரதம் இருந்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். நீங்கள் இப்போ தனுசு ராசி பெண்கள் ராசி லக்கணத்துக்கு செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருக்கிறாரு, நல்ல அமைப்பு கிடையாது. அதுபோக செவ்வாய் 4, 7, 8 இருந்தாருன்னா திருமண விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், 8ஆம் இடம் ஆங்கிலஸ்தானம், இங்கெல்லாம் செவ்வாய் இருந்தால் பிரச்சனை பண்ணுவார். திருமணம் ஆகாது, திருமணமானாலும் பிரச்சனை இருக்கும். அவங்களாம் வந்து இந்த ஆடி செவ்வாய் வழிபாடை வந்து வருடம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும், கணவன் மனைவி வாழ்க்கை நல்லாயிருக்கும், குழந்தை பேர் நல்லபடியாக கிடைக்கும், வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போகும். ஸோ இந்த ஔவையார் கொழுக்கட்டையை வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடு சாமத்தில் படையல் பண்ணி வழிபாடு பண்ணலாம். இதை பெண்கள் செஞ்சு பெண்களே சாப்பிட்டுக்கலாம், ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாது. சில குடும்பத்தில் சில ஆம்பளை பயல சின்ன பயல இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட வந்து டார்ச்சர் போடுவாங்க, அம்மா எனக்கு குடும்பம் அவங்களுக்கு வேணால் கொடுக்கலாம். 5 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். பட் அந்த பையனை வந்து கூட்டு போகக்கூடாது, அவனை தூங்க வச்சுட்டு தான் பெண்கள் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கணும். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கதா என்ன தெரியல, இருந்தாலும் இந்த தகவல் நல்ல தகவல், அதை செய்ய வேண்டிய காலம் இந்த காலகட்டம் இருக்கிறதுனால தான் வீடியோ போடுறேன். யாராவது ஒருத்தருக்கு பயன்படும், சரியா? ஆனால் நல்ல தகவல் இது. இந்த ஆடி மாதம் செய்கிற காரியங்களே முக்கியமான காரியம் வந்து இந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு தான், சரியா? இந்த செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை வழிபாடுங்கிறது மிகச்சிறப்பாக தரும். வெண்ணதிர்ப்பான் விக்னேஸ்வரன். அதுபோல் தனுசு ராசிக்கு உண்டான பக்த கணபதி படத்தையும் வச்சு கும்பிடலாம். ஔவையார் படத்தையும் பக்த கணபதி படத்தையும் வச்சு கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 2 படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, சரியா? 8807457629 ஃப்ரீயாகவே அனுப்புவேன். வாட்ஸ்அப்பில் தான் கேட்கணும். அந்த இமேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜையில் வச்சுக்கலாம். இப்போ ஆடி முதல் செவ்வாய் முடிஞ்சிருச்சு, அடுத்த செவ்வாய் வரப்போகுது, சரியா? ஆடி மாதம் மொத்தம் எப்படி 4-5 செவ்வாய் வரும். ஏன்னா ஆடி 32 வரைக்கும் இருக்குது, அதனால் ஒரு 4-5 செவ்வாய் வரும். நீங்கள் இந்த செவ்வாயில் கும்பிடுங்க, அடுத்த தை மாதமும் கும்பிடுங்க, அடுத்த மாதமும் கும்பிடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுபோக ஆடி மாதமும் இந்த வழிபாடு எப்படி இருக்குது அதையும் சொல்கிறேன் நான். ஆடி மாதத்துக்கு இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அதையும் ஒரு கிளான் சொல்கிறேன் நான். தனுசு ராசிக்கு வந்து குரு ராசினாக இருந்தாலுமே செவ்வாய் வந்து ராஜ யோகாதிபதியாக வருவார். 5-12 கூட வருதுனால இந்த ஔவையார் வழிபாடு என்கிற செவ்வாய் பிள்ளையார் விரதம் வந்து குடும்ப நலன் மற்றும் தோஷ நிவர்த்தியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், குடும்ப நலம், குடும்பத்தில் வெல்ஃபேர் இருக்கும், குடும்பத்தில் அபிவிருத்தி இருக்கும், குடும்ப பிரச்சனைகள் தீரும், குடும்பம் வந்து அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும். அது மாதிரி தோஷம் இருந்தாலும் தீர்ந்துடும். குறிப்பாக செவ்வாய் தோஷம் தீர்ந்துடும். உங்களுக்கு ராசியாதிபதி குரு பகவான். நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா அறிவு, ஆன்மீகம் மற்றும் தத்துவத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும். அறிவுபூர்வமாக இருப்பீங்க, கோயில் உலகத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வரீங்க, ஆன்மீக பற்று அதிகமாகும், தெய்வ கடாட்சியம் கொடுக்கும். மூலம், புராடம், உத்திராடம் இந்த 3 பாதத்தில் பிறந்தவங்களும் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் வழிபாடு பண்ணலாம், சரியா? தனுசு ராசிக்கு வந்து பொதுவாகவே தட்சிணாமூர்த்தியும் விஷ்ணு தான் முக்கியமான தெய்வங்கள். தனுசு ராசியில் பிறந்தாலே இந்த 2 தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் மாறி. இந்த செவ்வாய்க்கிழமை இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுறதுனால, இந்த ஔவையார் வழிபாடு பண்ணுறதுனால பூர்வீக சொத்து கிடைக்கும், ஆன்மீக ஞானம் கிடைக்கும். ஔவையார் வழிபாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆடி, தை, மாதத்தெல்லாம் கும்பிடுறோம். இதை பெண்கள் மட்டும்தான் கடைப்பிடிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த அமைப்பு சொல்லிட்டேன் நான். கொழுக்கட்டை எப்படி பிடிக்குன்னு சொல்கிறேன், கொழுக்கட்டை எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டேன் நான். அரிசி மாவில் கொழுக்கட்டை பிடிச்சி, கொழுக்கட்டை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. சிலவர் இனிப்பு கொழுக்கட்டை செய்வாங்க, சிலவர் பிடி கொழுக்கட்டை செய்வாங்க, சிலவர் எள்ளு போட்டு செய்வாங்க. எப்படி கொழுக்கட்டை பண்ணாலும் சரி, சிலவர் அரிசி மாவில் உள்ளுக்கு சூரணை வச்சு கும்பிடுவாங்க. பூரணம்னு என்ன, இந்த வெல்லம் இதெல்லாம் வச்சு செய்வாங்க. அப்படி கொழுக்கட்டை செய்யலாம். ஸோ கொழுக்கட்டை பல வகையில் செய்யலாம். நீங்கள் எந்த கொழுக்கட்டை வேணாலும் செய்யலாம். ஆனால் வாழை இலைக்கு மேலே அந்த வேப்ப இலை, புளிய இலை, புங்க மரத்து இலை அல்லது புளிய மரத்து இலை அல்லது வேப்ப மரத்து இலையை வச்சு செய்யணும். அந்த இலையை வந்து வாழை இலைக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே தான் கொழுக்கட்டையை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். நெய்வேத்தியம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணணும். இந்த 3 இலை இருந்தாலும் மிகச்சிறப்பு. இல்லைன்னா இந்த 3 இலையில் ஏதோ ஒரு இலை வச்சுக்கலாம். ஆனால் 3 இலையும் கிடைக்கும். புங்க மரமும் வீட்டு பக்கத்தில் இருக்கும், புளிய மரமும் வீட்டு பக்கத்தில் இருக்கும், வேப்ப மரமும் வீட்டு பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த 3 இலை முக்கியமான இலை. இந்த 3 இலையை தரும் 30 கோடி பலன்கள், 3 கோடி பலன்கள். அப்படியே தம்மையில் போடுறேன், சரியா? இந்த 3 இலை பூஜைகள் வந்து உங்களுக்கு வந்து முக்காலத்துக்கு நிற்கும், சரியா? இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இந்த முக்காலத்துக்குமே நிற்கும். கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்கும், சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. செய்யுங்க நேயர்களே. இந்த மாதம் அதுக்கு உகந்த மாதம், சரியா? பெண்கள் இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நல்லபடியாக செய்யலாம். அதுபோக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், நாகதோஷம், சர்ப்பதோஷம் இதெல்லாம் நல்லபடியாக சார்ட் அவுட் ஆகும். அந்த தோஷம் வந்தால் நீங்கும், திருமண வரம் கிடைக்கும்,
திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இந்த வீடியோ இதுக்காக தான் போட்டேன். ஏன்னா இது ஒரு நினைவூட்டல் வீடியோ தான், ஞாபகப்படுத்தணும்னு ஒரு இதில் தான் போட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் உங்களுக்கு நான். சரியா, தனுசு ராசிக்கு வந்து ராகு திசையை பற்றி போட்டேன்னு நினைக்கேன். பழைய வீடியோ வந்து ராகு திசையை பற்றி தான் போட்டேன்னு நினைக்கேன். அது நிறைய நேரில் பார்த்தாங்க. சரியா, 2026 2044 வரைக்கும் எப்படி இருக்கும்னு தனுசு ராசிக்கு ஒரு வீடியோ போட்டேன் நான். அது நேரில் பார்த்தாங்க. இருக்கட்டும், அடுத்தடுத்து தொடர்ந்து போடுறேன். அடுத்து குரு திசைக்கும் போடுறேன். சரியா, குரு திசைக்கும் போடுறேன், சனி மகா திசைக்கும் போடுறேன், செவ்வாய் திசைக்கும் போடுறேன். மற்றபடி பரிகார வழிபாடே சொல்கிறேன். இது வந்து பரிகாரம் கிடையாது, ஒரு வழிபாடு. சரியா, தொடர்ந்து செய்கிற வழிபாடு. இது தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். தனுசு ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குறிப்பாக மூல நட்சத்திர பெண்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகும். பொதுவாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு வந்து திருமணம் வந்து தள்ளி போகும்பாங்க. மூல நட்சத்திரத்தில் பெண் இருந்தாலே மாமனார் மாமியார் இல்லாத வீட்டில் தான் கொடுக்கணும்பாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. மூல நட்சத்திரம்னா ஒதுக்கி வச்சுருவாங்க சில குடும்பத்தில். பாவம், மூல நட்சத்திரத்தில் பிறந்தது பாவமாக இல்லை. அதுக்கு ஒரு நடைமுறையில் ஒன்று இருக்குது. ஆண் மூலம் அரசாலம் சொல்லிட்டாங்க, ஆனால் பெண் மூலம் நிர்மூலம்னு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. பெண் மூலத்தில் பிறந்தவங்களாம் நல்லா இருக்காங்க. சில பேர் அப்படி சொல்லி சமுதாயத்தில் வந்து ஒரு மாய தோட்டத்தை உண்டாக்கியிருக்காங்க. அதனால் ஒன்றும் இல்லை. அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா சீக்கிரம் நல்ல கணவன் கிடைப்பார். சரியா, சீக்கிரம் திருமணமாகும். எல்லாம் மூல நட்சத்திரத்தை வந்து நிறைய பேர் ஒதுக்குவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து மூல நட்சத்திரத்தில் ஒரு 20 வயசில் பெண் இருக்குன்னா அதுக்கு சீக்கிரம் வரன் அமையதுக்கு லேட் ஆகும். ஏன்னா அந்த வரன் பார்க்குற இடத்துல மூல நட்சத்திரம்னா வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. மாமனார் மாமாவுக்கு ஆகாது அப்படிம்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள், கன்னி பெண்கள்லாம் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லது ஒரு திருமணம் நடக்கும், திருமண தகவல் கிடைக்கும், நல்ல ஒரு இடத்துல திருமணம் நடக்கும், நல்ல கணவன் அமைவான். ஸோ மூலம், போராடம், உத்திராடம். போராடத்துக்கு ஒரு பழமொழி வச்சுருக்காங்க, போராடம் நூல் ஆடாமல் அப்படி இருக்காங்க. போராடம் நூல் ஆடுமா. போராடத்தில் ஒரு பெண்ணை பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு வந்து தாலி தங்காது, நூல் ஆடுமா. நூலுன்னா என்ன, தாலியாம். சரியா, அதனால தான் சொல்லியிருக்காங்க பெண் மூலம் நிர்மூலம், போராடம் நூலாடம். இது உண்மையா? இப்படி தமிழ் போடலாம். இப்படி போட்டோம்னா நல்லா பார்ப்பாங்க எல்லோரும். சரியா, உத்திராடம் வந்து பரவாயில்ல, உத்திராடம் ஒரு பாதம் தான் இருக்குது. உத்திராடத்தில் பிறந்த பிரச்சனை இல்லை, உத்திராடம் வந்து நியூட்ரலாக போயிடும். உத்திராட நட்சத்திரத்தை பிறக்கிறதுக்குன்னு நிறைய பெருமையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மூலத்துக்கும் போராடத்துக்கும் பெண்களுக்கு சில குறைபாடுகளை சொல்லியிருக்கிறாங்க. பெண் மூலம் நிர்மூலம், போராடம் நூலாடுமா, அப்படிலாம் கிடையாது. சரியா, போராட்டத்தில் பிறந்த பெண்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, திருமணமாகி கணவன் மனைவி கூட இருக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. சரியா, மனதுக்குள்ளே வந்து ஒரு சோகீதம் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது போராட்டத்தில் பிறந்த பெண்களுக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நிறைய ஜாதகம் பார்க்குறேன், அதில் வந்து போராட்டத்தில் உள்ள பெண்கள் வந்து நிறைய ஒப்பாரி வைக்கிறாங்க, நிறைய சோகத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. புருஷன் பிரச்சனை, சில அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யுது. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சொல்லப்பட சொல்லியிருக்கிறாங்க. சரியா, மகம் வந்து ஜெகம் ஆளும். அது உண்மை தானே. ஜெயலலிதா மகத்தில் பிறந்தது நாட்டை ஆண்டுச்சில் ஒரு 10-15 வருஷம் முதலமைச்சர் வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் மகத்தில் பிறந்த எல்லாருமே நாட்டை ஆண்டாங்கனாலும் இல்லை. ஆனால் சில பேர் ஆண்டிருக்கிறாங்க. சில இதை பார்க்கும்போது சில நேரங்களில் சில இது இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட்டு நம்ம இல்லைன்னு நினச்சி வாழ்வோம். சரியா, எல்லாம் இறைவன் செயல், தெய்வம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே அதை எல்லாத்தையும் காப்பாற்றும். இருக்கோ இல்லையோ நம்ம இறை வழிபாடு பண்ணுவோம், நல்லபடியாக இருப்போம். சரியா நேர்களே, அதனால் மூலம் போராட்டத்தில் பிறந்த பெண்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க. உத்திராடமும் செய்யுங்க. சரியா, இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேர்களே, தொடர்ந்து போடுறேன். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ரைட்டா, நான் நாட்டில் இருக்க தான் சொல்கிறேன். ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நம்ம அறிஞ்சது பெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறேன். அதனால் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு உண்டான பரிகார வழிபாடை சொல்கிறேன். இந்த பூஜையும் பண்ணுங்க. ஆடி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க, நல்லபடியாக நடக்கும். ஆண்களும் இந்த பூஜைக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுங்க. சரியா நேர்களே, அதுபோக ஆண்களும் வந்து ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க, அம்மனை கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆடி மாதம் 3 கிழமை முக்கியமான கிழமை. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு 3 கிழமையும் கும்பிடலாம். அடுத்து ஆடி பூரம் வரும், ஆடி கார்த்திகை. ஆடி கார்த்திகை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆடி கார்த்திகை இனிமேல் தான் வரும். சரியா, அதனால் பூரம் வரும், பூரம் அன்றைக்கி நீங்கள் கும்பிடலாம். சரியா நேர்களே, ஆடி மாதம் ஆடி தபசு ஜூலை 29, ஆகஸ்ட் 3 ஆடி 18 இருக்குது, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆடி 14 ஆடி பூரம். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 4 நாளுமே இறை வழிபாடுக்கு உகந்த நாள் தான். அதுபோக ஆடி செவ்வாய் அன்றைக்கி இதையும் செய்யுங்க. வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.